Hello friends, welcome to my channel இயற்கை இன்ஃபோகோட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் PowerBI treemap chart எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் treemap அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ treemap charts provides a hierarchical view of your data and make it easy to spot patterns. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணணும், ஹைரார்க்கிலாக நம்மளுக்கு அந்த வேல்யூ பேஸ் பண்ணி நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம எவ்வளோ சேல்ஸ் எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் வந்து நம்ம ஹையஸ்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, எங்கே வந்து லோவஸ்ட் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சச்சஸ் விச் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்டோர் பெஸ்ட் செல்லர்ஸ் அப்படின்ட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் சார்ட்டில் நியூ டெல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான சேல்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத உங்களால் ஈஸியாகவே பார்க்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸை பேஸ் பண்ணி உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதில் லோவஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டூர் அப்படின்ற இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஸ்பாட்டாக இருக்குது. ஸோ நம்மளால் ஈஸியாக ஒரு வியூ பார்க்கும்போதே உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த treemap சார்ட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த treemap சார்ட்டை PowerBI எப்படி கிரியேட் பண்ணுறது, ஓகேங்களா, இதோட ப்ராப்பர்ட்டிஸில் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ treemap சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், treemap சார்ட் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த treemap சார்ட் மாதிரியே ஒரு வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்டகரி இருக்குது, அதோட டீட்டெயில்ஸ், வேல்யூஸ் இது இருக்குது, அதுக்கப்புறம் டூல் டிப் ஆஸ் யூஷுவல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ கேட்டகரி ஓகே, இப்போ நான் அந்த வேல்யூஸ் வந்து என்ன சேல்ஸை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இது செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நார்மல் treemap சார்ட் கிடச்சிருச்சு பேஸ்ட் ஆன் த கேட்டகரி வித் சேல்ஸ். ஓகேங்களா? இந்த சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது டெக்னாலஜி வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது வேல்யூ. ஓகேங்களா? இங்கே பார்த்திங்கன்னா 8,63,000 சம்திங் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 7 lakh இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே 7 lakh இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையரார்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும் நம்மளுக்கு, இங்கே ஃபஸ்ட்டு பாக்ஸாகவே நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே ஃபைன். ஸோ இன் டீட்டெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மந்த் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேங்களா? இது எப்படி என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெக்னாலஜி இருக்குது இல்லைங்களா, இந்த டெக்னாலஜியை பிரேக் பண்ணி நம்மளுக்கு மந்த் வைஸாக நம்மளுக்கு காமிக்கும். இந்த டெக்னாலஜியை மந்த் வைஸ் பிரேக்கப்பில் நம்மளுக்கு காமிக்குங்க பாருங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மந்த் வைஸ் பிரேக்கப் இருக்குது. அதுக்கப்புறம் ஹோம் அப்ளைன்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப கிளட்டடாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ரீஜன் அப்படிங்கிறத உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ இங்கே வந்து உங்களால் டீட்டெயிலாக பார்க்க முடியுங்க பாருங்கள். டெக்னாலஜியில் ஈஸ்ட், சென்ட்ரல், வெஸ்ட், சவுத். ஓகேங்களா? ஹோம் அப்ளைன்சஸில் வெஸ்ட், ஈஸ்ட், சவுத், சென்ட்ரல். ஸோ இது மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள நம்மளால் இந்த டீட்டெயில் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபர்தராக நம்மளால் ஹைரார்க்கில் அந்த பாக்ஸை வந்து நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ அதுலேயும் நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் ரீஜன் வந்து அதிகமான சேல்ஸ் இருக்குது, எது வந்து கம்மியாக இருக்குன்றது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த சார்ட் வந்து அழகாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்ட்டோட சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகே, வெஸ்ட்டோடது கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது, பார்த்திங்கன்னா இதோட கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது அது ஃபஸ்ட் வந்துருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் நம்மளுக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. இதில் ஹோம் பிளேஸில் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்குது, ஹையஸ்ட் சேல்ஸாக இருக்குது. ஓகேங்களா? இதுலேயும் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் சேல்ஸாக இருக்குது. ஸோ ஆஃபீஸ் அப்ளைசஸில். ஸோ இது மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு சார்ட்டை பார்த்துமே ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் டக்குன்னு நம்ம ஒரு இன்சைட்ஸை வந்து எடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக நம்ம வந்து treemap சார்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி நேம் மட்டும்தான் இருக்குது, எனக்கு வேல்யூஸும் நமக்கு சேர்ந்து வரணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் இது விட்டுருங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எல்லா சார்ட்லையும் பார்க்குறது தான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணுறேன். டேட்டா லேபிள்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேல இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நன் கொடுத்துட்டு ஃபுல் வேல்யூஸ் காமிக்கிறேன். ஸோ இது இன்னும் அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? 2.64, 2.51. ஓகேங்களா? இதனால் இது மாதிரி உங்களால் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகே, அதுக்கப்புறமா இதோட கலர்ஸ் நீங்கள் எது மாதிரி சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ உங்களுடைய பிராண்ட் கைட்லைன்ஸில் இருக்கும் இல்லையா, அந்த கலருக்கு நீங்கள் வந்துட்டு இதோட கலர்ஸும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் இதோட லெஜெண்ட் நீங்கள் எனேபிள் பண்ண நினைக்கிறேன், எனேபிள் பண்ணிக்கலாம். டெக்னாலஜி, ஹோம் அப்ளைன்சஸ், சப்ளைஸ். ஸோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு லெஜெண்ட்டும் வந்து ரெடி ஆயிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேட்டகரி லேபிள்ஸ்
நீங்கள் வேணா வச்சுக்கலாம் இல்லை அதை மாற்றிக்கலாம். பட் ஆனால் கேட்டகரி லேபிள்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூ நம்ம பார்ப்போம். அதனால் கேட்டகரி லேபிள்ஸ் எப்பயுமே எனேபிள் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ கலர்ஸு டைட்டில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்களால் இன்னும் மல்டிபிள் இதை வந்து நம்மளால் ஆட் பண்ண முடியும் அங்கே. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரின்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் கேட்டகரி வித் செக்மெண்ட் கொடுக்குறேன். ஓகே, செக்மெண்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ செக்மெண்ட் ஆட் பண்ணும்போது பாருங்கள் எனக்கு வந்துட்டு இங்கே வந்து எனக்கு வந்து ட்ரில் த்ரூ ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கேட்டகரி வைஸாக காமிக்குது. இப்போ நான் ட்ரில் த்ரூ பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து செக்மெண்ட்டாக காமிக்கும். ஸோ இது மாதிரி உங்களால் மல்டிபிள் காலம்ஸை கூட உங்களால் இதில் கம்பேர் பண்ணி பார்த்துக்க முடியும் வித் ரீஜியன் வைஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேட்டகரி வைஸில் நம்மளுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் எவ்வளோன்னு இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு காமனாக தான் இருக்கும் டீட்டெயிலில். ஓகேங்களா. நம்ம கேட்டகரி மட்டும் மாறும். இப்போ கேட்டகரி இருக்குது. இப்போ நான் இந்த ட்ரில் த்ரூ ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா செக்மெண்ட்டுக்கு மாறிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இங்கே செக்மெண்ட் அப்படின்ற காலம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் காலம்ஸ் கொடுத்து கூட உங்களால் என்ன பண்ண முடியும், உங்களால் ஒரு வேல்யூ வந்து கம்பேர் பண்ணி ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ட்ரீமேப்போட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான சார்ட். நிறையா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லையும் கேட்பாங்க ட்ரீமேப் சார்ட் என்ன ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.